வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி. அனினா பாப்பர் மூவி வந்து லப்பட்டா லேடிஸ் 2024 ஒரு காமெடி ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப்ஸ் மீ லாகிஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சூப்பரான படம், மஸ்ட் வாட்ச், எல்லா ஃபேமிலிஸும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஓகேங்களா? படத்தோட கதை வந்து தீபக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மரோட பையன், அவரும் ஃபார்மிங் தான் பண்ணுறாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து கல்யாணம் பேசியிருக்காங்க. அப்பா அம்மாலாம் இல்லாமல் இவர் வந்து தனியாக போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஊர்லேருந்து இவங்களோட ஊருக்கு கூப்பிட்டு வரணும். ஸோ வந்து 3 விதமான டிரான்ஸ்போர்ட்ஸ்லேயும் வராங்க. ரோடு, ரயிலு, போட்டு, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் மாறி மாறி வர சமயத்தில் லாஸ்ட்டில் வந்து ட்ரெயினையும் பஸ்ஸையும் பிடிச்சி வரணும். ட்ரெயின் பிடிச்சி வர அந்த சமயத்தில் ட்ரெயின் பிடிச்சி வராங்க. நம்ம தீபக்கோட ஒய்ஃபோட பேர் வந்து பூல்குமாரி. ஓகேங்களா? பூல்குமாரி. அண்ட் அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து நம்ம தீபக் கொண்டு வந்தோன்னு ஒரே அசிங்கமாக இது ஊரில். என்னடா, அதாவது வந்து நீ ஷூ மாற்றி கொண்டு வந்திருக்கலாம், இல்லை துணிமணி எதாவது மாற்றி கொண்டு வந்தா, பேக் எதாவது மாற்றி எப்படா பொண்டாட்டியை மாற்றி கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பண்ணால் அங்கே போயிட்டுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற சமயத்தில் வந்து வந்த பொண்ணோட பேர் வந்து புஷ்பாராணின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவாள். ஸோ அவளை வந்து அவங்க வீட்டில் தங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தன்னோட தேடல் இதை வந்து ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் வந்து இருக்கிற சமயத்தில் அப்போன்னு பார்த்து பட்டியலான்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டேஷனில் வந்து நம்ம பூல்குமாரி வந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கே இறங்குறாங்க. வேற ஒரு மாப்பிள்ளை, இவங்க இறங்கிடுறாங்க. அந்த மாப்பிள்ளையோட இறங்கினதுக்கப்புறம் வந்து தெரிய வருது, ஓகே ஐயோ பையன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ அங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ஒய்ஃபு தான் இந்த புஷ்பாராணி இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பொண்ணு மாறிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒழிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஷனில் வந்து டீ கடை வச்சுருக்காங்க ஒரு பாட்டியம்மா, மஞ்சுமாயின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு ரகடான ஆள். ஓகேங்களா? அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து செம்ம கேரக்டர், ஒரு இண்டிபெண்ட் விமனுக்கான மொத்த அர்த்தமாக அந்த பாட்டியம்மா செம்மையா இண்டிபெண்ட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டியை பாருங்க, சூப்பராக பயங்கரமாக பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து ஃபேவரட் கேரக்டர் இந்த படத்தில். எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கேரக்டராக மாறுறது தான் அந்த பாட்டியோட கேரக்டர். அவங்கக்கிட்ட வந்து வேலை செஞ்சு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்குமே யாரும் வரமாட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புஷ்பாராணி வந்து நிறைய உரிமை மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாள். அந்த வீட்டிலேருந்து ஃபோனு வந்து வாங்கி சிம்மு போட்டு பேசுறது, இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து ஏதோ திருடி மாதிரி ஒரு பக்கம் கேஸ் போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த மாப்பிள்ளை, புஷ்பாராணியை தொலைச்ச மாப்பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த மாப்பிள்ளைக்கு புஷ்பாராணி வந்து செகண்ட் ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அவளே எரிச்சுக்கிட்டாவோ இவங்க எரிச்சிட்டாங்களோ என்னவோ, அது ஏதோ உள்ள ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் மறைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நம்ம புஷ்பாராணி ஏன் இப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அவங்க அம்மா கிட்ட கேட்டும் இருக்காங்க, நான் படிக்கணும், ஆர்கானிக் ஃபார்மிங் படிக்கணும், அப்பாவோட நிலத்தை வந்து நான் வந்து நிறைய டைம்ஸ் வந்து இன்னும் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷன் இருக்கு அவங்களுக்கு. அவங்களோட அம்மா வந்து இன்னும் ஒரு வாரம் தான் டைமு, கல்யாணத்துக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அது பிடிக்காத காரணத்துக்காக இவங்க வேணும்னே தான் நம்ம தீபக் கூடயே வந்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட பிளான் என்னன்னா, ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, அந்த கிளாஸுக்கு அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தங்குறதுக்கு முன்னாடி இவங்களோட வீடு வரணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. அண்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்க வந்து கிளம்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளானு. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ தேடிட்டே இருக்காரு. அதே மாதிரி வந்து நம்ம பூல்குமாரின்னு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்டான கேரக்டர். வீட்டு வேலை மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து பொது அறிவு இருக்குது. மற்றபடி இந்த ரீடிங்கு அந்த அந்த ஸ்டடீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மஞ்சுமான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட வந்து அவங்க வேலை செய்யும்போது நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு புஷ்பாராணி வந்து நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு வெல் எஜுகேட்டட் விமன் மாதிரி இப்போ போர்ட்ரேட் பண்ணிப்பாங்க. 2 விதமான கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அந்த கடைசியில் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க நம்ம தீபக்கும், அதுக்கப்புறம் வந்து பூல்குமாரியும், அண்ட் அதுக்கப்புறம் அந்த புஷ்பாராணி வந்து எதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை தேடி வந்தாரா, என்ன ஆச்சு அப்படின்றதான் பார்த்து இருக்கதை. படம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து காமெடி இருக்கும், ட்ராமா இருக்கும்,
லவ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். அதனாலே இந்த படம் வந்து டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக ஒரே லைனில் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன், என்னோட ஃபேவரட் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் 4 ரன்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.